Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா A, B, C அப்படிங்கிற 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. Find the matrix D. Dங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணுமா such that CD minus AB equal to 0 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை வச்சு நம்ம D யோட மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, CD minus AB equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா சிடி ஈக்குவல் டு ஏபின்னு அர்த்தம். மைனஸ் ஏபி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஏபி வந்துடும் இல்லையா, அதாவது ஏபி ஈக்குவல் டு சிடி இல்லை சிடி ஈக்குவல் டு ஏபி ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சிடி, சிடினா சி இன்டூ டின்னு அர்த்தம். அப்போ சி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். 3 6 1 1 சி இன்டூ டி மேட்ரிக்ஸ். டி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, அப்போ டி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது வேரியபிள் எடுத்துக்கிறோம் உள்ள. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏபிசிடின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு ஏ இன்டூ பி. ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எழுது. ஏ வந்து 3045 இன்டூ பி மேட்ரிக்ஸ் 6385. சரிங்களா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம். 3 into A, 3A plus 6 into C, 6C. First row into second column. 3 into B, 3B plus 6 into D, 6D. அதே மாதிரி this first row into first column. அப்போ 1 into AA or 1 into CC. இங்கே அதே தான் வரும். 1 தானே இருக்குது, அதனால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், அதே அப்படி எழுத வேண்டியதான். இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும். First row into first column. 3 6 are 18. 0 into 8 0. எல்லாமே இங்கே ப்ளஸ் தான், அதனால ப்ளஸ் தான், சைனை பற்றி கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். 3 3s are 9. 0 into 5 0. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். 4 6 are 24 plus 5 8s are 40. அடுத்தது செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம். 4 3s are 12 plus 5 5s are 25. இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 3a plus 6c, 3b plus 6d, a plus c, b plus d equal to 18 plus 0 18, 9 plus 0 9, 24 plus 40 வந்து 64, 12 plus 25 வந்து 37. இப்போ இதோட மீனிங் என்னது, எல்லாத்தையும் ஈக்குவேஷன் this equal to this, this equal to this ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாமா? என்னது, 3a plus 6c equal to 18 அப்படின்னு வந்திருக்கா. அடுத்தது இப்போ 3a plus 6c equal to 18. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதுல இருந்து நம்ம இந்த வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனை. கரெக்டுங்களா? ஏன்னா இது எல்லாமே 3ஆ இருக்கு இல்லையா, 3 டேபிளில் போகுது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் a plus 2c equal to 6 3s are 18. ஒரு ஈக்குவேஷன் a plus 2c equal to 6 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷன் 1 நேம் பண்ணிக்கலாம். அடுத்து this equal to this. அப்போ 3b plus 6d equal to 9. இதையும் என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் b plus 2d equal to 3ன்னு கிடைக்கும். அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து a plus c equal to 64. தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன். b plus d equal to 37. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து 4 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம ABCD வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் டின்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ ABCDயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாதானே இங்கே போட்டு டியோட மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம யோசிக்கணும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எந்த ஈக்குவேஷன் எடுத்தால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யோசிக்க போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் அதான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இங்கேயும் ஏசி இங்கேயும் ஏசி. செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனும் எடுக்க முடியும், ஏன்னா இங்கேயும் பிடி இங்கேயும் பிடி. அப்போ என்ன பண்ணுறேன், சால்விங் ஈக்குவேஷன் 1 and 3 பண்ணுறேன். என்ன சால்வ் பண்ணலாம், ஏவை கேன்சல் பண்ணலாம், ஏன்னா 2ஆ இருக்கு. எலிமினேட்டிங் ஏ பண்ணுறேன். அப்போ ஏ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுது. a plus 2c equal to 6, a plus c equal to 64. சைன் மாத்திரமா இது கேன்சல் ஆயிரும். இதுவும் சைன் மாற்றணும், இதுவும் சைன் மாற்றணும். 2c minus c வந்து c equal to 6 minus 64 becomes minus 58. சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும்.
இப்போ வந்து சியோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சியோட வேல்யூ எடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் இல்லையா தேர்ட் ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டியூட் பண்ணா ஏ கிடைச்சிடும். நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ சப்ஸ்டிடியூட் சி ஈக்குவல் டு -58 இன் ஈக்குவேஷன் 3. சப்ஸ்டிடியூட் சி ஈக்குவல் டு -58 இன் ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்றேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்னதுன்னா a plus c equal to 64. a plus c equal to 64. அப்ப a c க்கு பதிலா -58 equal to 64. அப்ப a equal to 64 -58 அந்த பக்கம் போனா +58 ஆயிரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 8 + 4 12 2 பேலன்ஸ் 1 6 + 6 12. a வந்து 122 கிடைச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு, செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்தா b கேன்சல் பண்ணலாம் இல்லையா? So solving equation 2 and 4. Solving equation 2 and 4, eliminate b eliminate பண்றேன். Okay. இப்போ second equation வந்து b plus 2d equal to 3. b plus 2d equal to 3. Fourth equation வந்து b plus d equal to 37. ஏன் பிஏ கேன்சல் பண்றோம் அப்படின்னா சேமா இருக்கு இல்லையா, சைனை மட்டும் மாத்தினா போதும். இதுவே நீங்க டிஏ கேன்சல் பண்ணாலும் இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், அதனால அது பண்ணல. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் கேன்சல் பண்ணா போதும். ஸோ 2d minus d becomes d. 3 minus 37 minus 34 சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதிட்டேன். இப்போ இந்த d equal to -34 இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ண b கிடைச்சிரும். சப்ஸ்டிடியூட் d equal to -34 in equation 4ல சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் b plus d equal to 37. இப்போ b d வந்து -34 equal to 37. இப்போ b equal to 37 இந்த பக்கம் வந்தா +34 ஆயிரும். இப்போ b equal to 60 71 வரும். கரெக்டுங்களா? இப்போ a b c d எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்புறம் dங்கிற மேட்ரிக்ஸ் எழுதணும் இல்லையா? d மேட்ரிக்ஸ் என்னது a ஃபர்ஸ்ட். அப்போ a வந்து 122, b 71, c என்னது -58, d என்னது d வந்து -34. இதுதான் என்னது மேட்ரிக்ஸ் d. a b c d அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? இங்க பாருங்க a b c d இதுதான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால அந்த ஆர்டர் படி என்ன பண்ணணும், எல்லா வேல்யூஸையும் வந்து நம்ம எழுதிக்கணும். ஓகே, புரியுதுங்களா? ஃபைனலா வந்து எவ்வளோ ஃபுல்லா சம்ம போட்டு ஃபைனலா டி மேட்ரிக்ஸ் எழுத என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏன்னா கொஸ்டின்ல ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் டின்னு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எந்த ஆர்டர்ல எடுத்துக்கணும் அப்படிதான் எடுக்கணும். ஏபிசிடி எடுக்கலனாலும் ஏபிசிடி எடுத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல நம்ம எழுதணும் கரெக்டாக ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது. உங்க இஷ்டம், நீங்க எப்படி எடுத்திருக்கீங்களோ அந்த ஆர்டர் படி தான் என்ன பண்ணணும், நீங்க ஆன்சரை வந்து கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அந்தந்த பிளேஸ்ல எழுதணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க மறந்துடக்கூடாது. கரெக்டா அந்தந்த பிளேஸ்ல நம்ம வந்து எழுதணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த சால்விங் ஈக்குவேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எலிமினேஷன் மெத்தட்ல நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா, சேம் வேரியபிளா இருந்தா கேன்சல் பண்ணி, அந்த கான்செப்ட் தான். ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரொம்ப எதுவுமே டிஃபிகல்ட்டான சம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் சம் தான். நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வரும். யூனிட் எக்ஸசைஸாக ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வெரி 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 சிம்பிள் தான். எல்லாமே வந்து கால்குலேஷன்ஸை கரெக்டாக போட்டிங்கன்னா எந்த சம்முமே வந்து கஷ்டம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. கால்குலேஷனை பொறுமையாக யோசிச்சு பண்ணணும், செக் பண்ணணும். எப்பவுமே நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஹேபிட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே கரெக்டான ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.